இந்த சூழலுக்கு பேசு சக்தியை கொடுக்கிறேன். பேச கடவா மூடி உட்காரு. மகாராஜா சூத்தடா காலையில போனாம தண்ணி வாங்கும் போது தண்ணி வாரு எங்க காயங்க தொலை பிடிக்கிறவங்க கண்டாரம் வாங்கிட்டு அடி வாங்கி சாவ முடியாதா பேச்சு வாங்கி தொடங்கினதா இப்ப பனின்னு பாரு புது பனின்னு என்ன எதிர எப்படி பிறந்துன்னு இல்ல எங்க அம்மாவை கேட்கணும். நான் போய் எப்படி பிறந்தேன் எங்க அம்மாவை தான் கேட்கணும். பணம் கொடுத்த தலையா பணம் கொடுத்த தலையா அடிச்சுன்னா பல்லு 32 பல்லு அதே தீர்த்து புங்க அந்த வேலை தான் நம்ம கூடாது. ஓடி போய் உட்காரு கோயிலுட்டா எல்லாத்தையும் குடிச்சு குடிச்சு அழுத்திட்டு நீ பாட்டு வர பீத்தர புண்டா அந்தாண்ட போய் அடியா அல்பம் உண்டா காலையிலே போனா விளக்கு மாத்தல அடிக்கிறாங்க. அவங்க வீட்டுல எனக்கு பண்றோம் அடி வாங்கி எங்கம்மா மகராசி உங்கொப்பம் பரதேசி நீ போட சன்னியாசி. இந்த வேலை ஆகாது. கூட்டிட்டு ஓங்க கொடுக்குறீங்க. கூட்டு போய் வெட்டுங்க. பெருத்ததோர் வனம். வனம் சரிங்க. அந்த வனத்திலே நான் எப்படி பிறந்தேன்? எப்படி பிறந்தீங்க? என்னை பிறக்க வைத்தது யாரு?
மகனே நாங்கலாம் ஒப்ப நாங்கலாம் ஒப்ப மகனே அப்பா மகனே அப்பா அதனால தான் ரெண்டு பேருக்கு கும்பிட்டு ஒரே மாதிரி இருக்குது உம்மால ஓத்து பத்தடா இருப்பது நான்கு திசை ஆமாங்க 4 திசையும் தேடி பார்த்தோம் நம்மளை பிறக்க வைத்தது யார் என்று அறியலாம் சரிங்க திசை ஆகட்டும் 4 திசையில எனக்கு யாரு பிறக்க வைத்தது பார்ப்போமா வடக்கு திசை பார்க்கும் பொழுது வர்ண பகவான் தஞ்சம் தஞ்சம் என்று ஓடுகிறார் உண்மைதான் இருப்பது இருப்போது 3 திசை போய் பார்க்கணும் சீக்கிரமாக புறப்படுங்க போலாம் ஏசம் கலக்கிற போறாங்க அப்படியே வரிசை நிக்க சொல்லுங்க மேற்கு திசை பார்க்கும் பொழுது மேகவர்ணன் தஞ்சம் தஞ்சம் என்று ஓடுகிறார் மேகவர்ணன் தஞ்சம் தஞ்சம் ஓடுறான் இன்னும் இருக்கிறது இன்னும் 2 திசைதான் 2 திசையில போய் பார்த்தோம்னா பெத்தவன் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் தெற்கு திசை பார்க்கும் பொழுது தெற்கு திசை பார்க்கும் பொழுது தென் திசை ஆண்டு வரக்கூடிய யம தர்மம் தஞ்சம் தஞ்சம் என்று ஓடுகிறார் இன்னும் இருப்பது ஒரே ஒரு திசை டக்குனு போய் பார்த்தோம்னா தெரிஞ்சு போயிருது
பாலா 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 என்று கிழக்க திசையிலே ஒழிக்கும் பொழுது பாலிவுட் கலைஞர் போராளி மக்கள் போற முடியோடு நீண்ட முறுக்கோடு மகனே மகனே இருக்கிறாயே யார் அப்பா மகனே பாலா பெத்த மகனை நான் இருக்க யாரை தேடி வருகிறேன் என்று கேட்கிறாயா? நீ யாரு? நீ யாரு? உன் பெயர் என்ன? எங்க அம்மான மகனே யாராவது அடிப்பாங்களா? இப்படி எல்லாம் கேட்காதே பழகிக்குவாங்க பசங்க. ஒரு மகனை பெற்று மகன் எதுக்காக வைக்கிறது? ஒரு மகன் வளர்க்கறதுக்காக, ஒரு மகன் வளர்க்கறதுக்காக தான் வைக்கிறது. நீயா பெற்று விட்டுட்டு எங்கடி போன தேவடியா? எங்க போற? நான் உன்னை பெற்றுட்டு எங்கேயும் போகல, நான் இங்கே தான் இருந்தேனா. நீ அது காட்டி 4 பக்கமா போயிட்டேன். அதனால தப்பு தப்பு. யாரு நீ? நான் தான் உன்னை பெத்தப்பா. பெத்தம்மா, உனக்கு பெயர் என்ன? என் பேர் தான் கருமாரியப்பா. கருமாரியம்மா? கருவாச்சியம்மா அது எதுக்கு? கருவாச்சம்மா இல்லடா, கருமாரி. கருமாரி அம்மா மாறி நான் கருமாரி என்று சொல்கிறாயே, என்னை பெற்றாய் அல்லவா? ஆமா. இந்த வனத்தில் ஒரு குழந்தை பெற்றெடுத்து அனாதியாக அம்மா அம்மா என்று அழைத்திருக்கும் பொழுது தாய் இல்லாத பிள்ளை தருதல் பிள்ளை என்பார். உன்னை பெற்றவனா இருக்கும் போது நீ ஏன் தருதலே ஆவற? அம்மா இல்ல அப்பா இல்லாதவன் அனாதை பிள்ளைம்பாங்க. உனக்கு அம்மா நான் இருக்கிறேன். இருக்கிறீல்ல? ஆமா. என்னை பெற்க வைத்து விட்டு ஒரு பேர் இல்லாமல் படிக்கு இந்த வனத்தை சுத்தி சுத்தி வந்தவன். இவ்வளவு அவசரப்படுறீல்ல, பெத்தவளுக்கு பேர் வைக்க தெரியாதா? என்ன பேர் உனக்கு? இதோ என்னுடைய கபாலத்தின் வழியாக உன்னை பிறக்க வைத்தேன்.
போய் கபால வழியாக என்னை பிறக்க வைத்தாய். அதனால் உனக்கு கபாலாசுரன் என்று பெயர் கபாலசுரனுக்கே! அம்மா உன் பெயர் கபாலாசுரனாக இருந்தாலும் என்ன கேட்கிற? அம்மா கபாலசூரனா இருந்து என்னை பிறக்க வச்சீங்க. எதற்காக பிறக்க வைத்தீர்? எதற்காக பிறக்க வைத்தேன்? இந்த கண்ணமாபுரி பட்டணத்திலே என் தாயும் தந்தையும் யார் கனகராஜன் கனகவல்லி இருவர்களும் திருமணத்தை செய்து சில ஆண்டு காலமாக உத்தரவாக்கியம் இல்லாமல் போக சிவபெருமானை வாத்திற்கு சென்றார்கள். அப்பொழுது சிவபெருமானும் பார்வதியும் என்ன செய்தார்கள்? ஒரு பாக்கடியை கொடுத்து இதை புசித்தால் உனக்கு உத்தரவாக்கியம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். அதன் பிரகாரமாக கைலங்கிலே இருந்து கண்ணமாபுரி பட்டணம் வந்தார்கள். சரி. அப்படி வருகின்ற வழியிலே என் தாயாகப்பட்ட கனகவல்லிக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டது. சரி. அப்படி தண்ணீர் தாகம் ஏற்பட கடந்தவன காலகத்திலே எங்கும் தண்ணீர் இல்லாமல் போனோம். அப்பொழுது என்ன செய்தார்கள்? கையிலே இருக்கக்கூடிய எலுமிச்சக்கடியை தாகத்திற்காக என் தாய் புசித்தார்கள். அப்படி புசித்து விட்டு நாட்டிற்கு செல்லும் பொழுது குடிமக்களாகப்பட்டவர் நாட்டிலே குறை என்று சொல்ல என் தந்தையார் கனகத்திற்கு வேட்டைக்கு சென்றார். போய் வரும் பொழுது என் தாயாகப்பட்ட கனகவல்லி நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தார். அப்பொழுது வருகின்ற வழியிலே ஒரு தாத்தியின் பேச்சை கேட்டு தாத்தியின் அழகில் மயங்கி என் தந்தையாகப்பட்ட கனகராஜ மன்னன் என் தாயை அடித்துக் கொண்டு விட்டார். சரி. அப்படி அடித்துக் கொண்டு இருப்பொழுது ஆனால் பார்வதியாகப்பட்டவர் பார்த்தால் தான் கொடுத்தவர பொய்யாகிவிடும் என்று சொல்லி அந்த பார்வதியை நான் கருமாறியாக உருவெடுத்தேன். பரமேஸ்வரன் தேவியாக இருந்து நீ தாய் உன்னுடைய தாய் வயிற்றிலே நீ தாயாக பிறந்திருந்தாய். ஆமா அம்மா. அப்படி பிறந்து இந்த காலகத்திலே இருக்கும் பொழுது அங்கு நாரதர் வந்து அம்மா உன்னை தேவர்கள் எல்லாமே கருகிய முகத்துடன் இருக்கிறாள், இவளால ஒரு பெண்ணா, இவள ஒரு தெய்வமா அப்படி என்று என்னை கேவலமாக பேசுகிறார்கள். அதனால அந்த தேவர்கள் நீ சிறைபிடித்து வர வேண்டும். அம்மா பாதத்திலே விட வேண்டும். அந்த தேவர்களை சிறைபிடித்து என் பாதத்தில் உள்ள வைக்க வேண்டும். ஆமா அம்மா. எதுதான் தேவாதி தேவர்கள் சூழ்ச்சியானவர்கள். ஆமா. அந்த சூழ்ச்சியானவர்கள் என்னை மடித்தால் நான் என்ன செய்ய முடியும்? அதனால எனக்கு 3 வரத்தை கொடுக்க வேண்டும். எப்படி? சாகாத வரம், வேகாத வடல், குறையாத செல்வம், சித்து தட்டு வரத்தை கொடுமா. மகனே உனக்கு சாகாத வரத்தை கொடுக்கிறேன், மற்ற வரம் கொடுக்க இயலாது. அதனால் சாகாத வரத்தை நான் உனக்கு தருகிறேன். அப்படியா? ஆகட்டும். அந்த தேவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? இப்பொழுது தேவலோகத்திலே தேவேந்திர மன்னன் தேவர் சபை கூட்டி இருக்கிறார். அப்படியா? அந்த தேவலோகத்திலே தேவர்கள் அனைவற்ற பேரும் இருக்கிறார்கள். அனைவற்ற பேரை ஒன்றாக பிடித்து வா. ஆகட்டும். வேற மாதிரி சொல்லுவாங்களா? அவங்க சாதாரண வார்த்தை கொடுக்க மாட்டாங்க. மற்ற கடி கொடுக்க மாட்டாங்க. நான் கொடுக்குறேன். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு? இவரை சொல்லுவாங்க. இப்போ சேர்ந்து இவங்க 2 பேரும் வந்துக்கிறாங்க. திறப்பிடிக்க ஏதோ தெரியவில்லை, இந்த பார்க்கடலாகப்பட்டது ஏதோ கிடைக்கிற பூதகம் வந்த போது நடுங்குகிறது. யாரோ நம்மளை தேடி ஒரு ஆங்கார சூரனாகப்பட்ட வந்து கொண்டே இருக்கிறான். அவன் வந்தால் அவனுடைய பாதத்தை நம்ம பணியணும். யாரு வாரத்திலே தெரியாத பாதத்தை பணியணும்னா எப்படி மண்ணா? சாமி அது யாரு மாதா பண்றது?
அது சொல்ல முடியாது. ஏன்? ஒன்னாவது நல்ல சம்பளம் இல்லை, சும்மா போவீங்க எல்லாம். டேய் டேய் ஓய், நான் யாரு? யாரு? என்னுடைய பெயரோ யாரையா அசுரவேந்தே? என்னை தேடி ஆதி நாராயண தேடி வந்திருக்கிறீங்க. நீ யாரு? என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும்? என்கிட்ட வர வேணுமா? என் பாதத்தை பணிஞ்சு வேண்டுமா? நான் வர நான் வரத நான் கொடுக்க வந்திருக்கேன் அவனுக்கு. வர நீ வர நான் கொடுக்க வந்திருக்கிறேன். அத்தா கேட்கிறவன் கேனா இருந்தா கேப்பில நெய்வடின்னு சொல்லுவாங்களா? அது வெடியில் இன்னைக்கு இந்த உலகத்திலேயே அழிக்கும் பொறுப்பை கொண்டு அறியாம கண்ணனை தெரியாம என் பாதத்தை நீ போய் உனக்கு வேண்டுமான வார்த்தை நான் தரேன்னு சொல்றேன். ஏய் வேண்டாம், நீனா அழிஞ்சு போயிடாத. என் பாதத்தை படிச்சு வேணுங்கிற வருத்தம் வாங்கிட்டு போய் பொழைச்சிக்க. அப்படியா? என் தாயினுடைய பாதத்தை படி அப்படி எம்மா தூரம் விட்டுரு. ஏன் யாருன்னு தெரியலங்கிற. உன் தாய் எங்க இருந்து வந்தா? நீ பத்தி யாருன்னு சொல்லு. என்னுடைய பெயரோ கபால வழியாக விழுந்ததனால் கபால தூரன். சரி இருந்துட்டு போ. என் தாயோ கருமாறி. உன் தாயோ கருமாறி. தாய் ஒன்று இருந்தா தந்தை ஒண்ணு வேணும்ல? யார் உன் தந்தை? என் தந்தை யார் தெரியுமா? யாரு? கண்ணா, என் தந்தையோ யார் தெரியுமா? யாரு? அந்த சிவபெருமான் என் தந்தை. ஓ, சிவபெருமானுக்கு கருமாரிக்கு பிறந்தவனா? வாங்க. அப்படி சிவபெருமானுக்கு கருமாரிக்கு பிறந்தன்னு சொல்றீங்க. நாடு என் நாடு எது தெரியுமா? எது? கண்ணமாபுரி பட்டணம். ஓ அடாடா, அங்கிருந்து வந்திருக்கிற. உன் பார்த்து நான் பணியணும். உன் பாதத்தை பணியா விட்டா தாய் பார்த்த பணியணும். ஆமா, அவ்வளவுதானே? முடியுமா முடியாதா? வா போலாம். ஏங்க சும்மா ஆகாதுடா, என்ன செய்வாய்? ஆகாது, முடியாது 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 என்ன வேணும்? என் தாய் பாதத்தை படிய வேண்டும். போய் போய் காரோட சோளம் செய்யக்கூடிய ஒரு கம்மநாட்டி பொம்பளை அவ பார்த்து நான் பண்ணிக்கணும். முடியுமா முடியாது? நான் கூட பண்ணிச்சிருவேன். என் மனைவி சொன்னா நான் பாதத்தை பண்ணிக்கிறேன். கேட்டுக்கடப்போ. என்னப்பா? என் தாயினுடைய பாதத்தை படிய வேண்டும்படி 7 நக்கு 8ஆவது ஒரு சின்ன நக்கு கூட பண்ண முடியாது. அப்படி 7 நக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? என் தாய் பாதத்தை படியணும். பாப்போம். போயிடலாம். வீணாச்சு 8 மணி ஆக போகுது. என்றைக்கும் இல்லாமல் இன்று சத்தியலோகமே விடு நடுங்குவது போல தெரிகிறது. யாரோ ஒருவர் வந்திருக்கிறார். யார் என்று பார்க்கலாம். அப்படியா? பார்க்கலாம் அண்ணா. யாரப்பா? என்னுடைய பெயரோ கபாலாசூரன். என்னுடைய பேர் கபாலசூரன். சரி இருக்கட்டும். இந்த சத்தியலோகத்தை நாடி வந்த காரணம் என் தாயினுடைய பாதத்தை படிய வேண்டும். தெரியாதா? ஒரு வரம் கேட்க வந்திருப்பா, இல்ல பிச்சை கேட்க வந்திருப்பா, அல்ல பீத்தல புண்டாவை பிச்சை கேட்க வந்திருப்பா. இங்க எதுக்காக வருவான்னு கேட்க. டேய் ஆகார புட்டவானே, ஏதோ பழைய சோறுத போடுறா. டேய் பிச்சைக்கார வந்திருக்கான். டேய் ஏனப்பா? நான் கபாலாசூரன். சரி நீயோ கபாலசூரன். என் தாய் யார் தெரியுமா? யாரு? கருமாரி. என் தாயோ கருமாரி. சரி இருந்துட்டு போகட்டும். என் தாயை இழிவாக பேசிய காரணத்தினால் என் தாயினுடைய பாதத்தை படிய வேண்டும். முடியவா முடியாதா? உன்னுடைய தாயின் பாதத்தை பணிய வேண்டும். ஆமா. உன் தாய் யார் என்றே தெரியாதப்பா. என் தாய் தான் கருமாரி என்று சொல்கிறேன். கருமாரி என்று நீ சொல்கிறாய், நாங்கள் பார்த்ததில்லை. பார்த்ததில்லை, இன்னைக்கு பார்க்க போறேன். ஓ, இன்று பார்க்க போகிறோம். ஆமா. ஒருபோதும் பணிய முடியாது. ஒருபோதும் முடியாது.
தாயினுடைய பாகத்தை படிய முடியவா முடியாதா? என்னடா பீத்தல புண்டவாயனே பல்லு புண்டவாயனே உன் தாய் யாருன்னு தெரியாது எப்படிடா படியுது? என் தாய் கரு மாறி மாறியா? நீ ஏன் இவ்வளவு ஒரு இதா இருக்கிற? தாய் எப்படிப்பா? அந்த இளைஞராக பேசிய காரணத்தினால்தான் என் தாயினுடைய பாதத்தை படிய வேண்டும் என்று நான் வந்தேன். அப்படியா? ஒருபோது முடியவே முடியாது. வேணும்னு எங்க பாதத்தை படிச்சு நீயும் போய் மூணு நாட்டுக்கு சேர்த்து பொழைச்சுக்கோ. அப்படியா? ஐயோ 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 என்ன அடிச்ச நான் வாங்கிட்டேன். நீ என் புருஷன் அடிச்சுட்டு வச்சுக்கோ. நீ கடையில் மேட்டுக்கு போய் நீ சேர மாட்ட புண்டவா என்ன உன்னோட பேச்சுக்கே வருகிறோம். நீ கேட்ட பிரகாரமா எடுத்து இதோ இங்க வெள்ளையில் வந்து விட்டோம். அந்த ஈசனை பார்க்க வேண்டும். சுவாமி மன்னா, அந்த பார்வதியை அடிச்சு துரத்தியாச்சு. நாம உல்லாசமா இருக்கலாங்க. வாங்க கருமா, யாக்க வரவே மாட்டேங்கிறீங்க. அந்த பார்வதி இருந்தாதான் படுக்க கூட மாட்டேங்கிறாங்க. கங்காதேவி நானும் இருக்கிறேங்க. உங்க ஆசையை நான் தீக்கிறேன். வாங்க. மன்னா, நாம உல்லாசமாக இருக்கும் போது ஏதோ ஒரு பரதேசி வருவது போல தெரிகிறது. இங்க நின்னுட்டு அடி வாங்கி சாவுங்கடா. இங்க ஏன்டா வரீங்க? மன்னா, மன்னா, நாம யாரோ நம்ம உல்லாசமாக இருக்கும் பொழுது யாரோ ஒரு கூடுதலை வர மாதிரி இருக்குது. ஏங்க பயமா இருக்குதுங்க. ஏய் வாதகாலா, ஏய் யாரா நீ? எங்கடா வந்த? என்னடா ஏய் பாம்பாட்டி, என்ன பார்த்து பாம்பாட்டிங்கறியா? ஏன்டா வீணா சாவறா? டேய் அப்பா, யாரா? டேய் அப்பா, உங்க பேரு அப்பனா என்ன ஊரு? யாரு வயிற்றுலடா போறதா? எப்போதுக்கு போறதியா? ஏன்னா தேவடி விட்டு போயிடு. அடுத்த வாரம் தாய் யாருன்னே தெரியாது. தாய் யாருன்னே தெரியாது. தெரியாது. நீ வந்து தாய்க்கும் உனக்கு என்ன? என் தாய் கருமாறி. கருமாரியா? நான் கபால தூரம் இருந்துட்டு போ. அதுக்கு என்ன? என் தாய் யார் தெரியுமா? யாரா? ஏடா கருமாரி எம்மனைவியா? ஆமா. எவ்வளவு அழகா இருக்கிற. உனக்கு இருப்பது எத்தனை மனைவி? எனக்கு சக்தி கெங்கா ரெண்டு பேரு. அந்த சக்தி வயிற்றுல பிறந்தவன் தான் நான். ஒடாடே நேத்தே அவளை சக்தி புதாண்டுகளா எடுறாங்க. காலத்தவ கழிச்சு அந்த காலத்திலே அனுப்பினாலே உங்களை ஆட்சி படைக்க வேண்டும், என் தாயினுடைய பாதத்தை படிய வேண்டும் என்று ஒரு மாதிரி கருவாக வந்திருக்கிறார். என்னோட சக்காலத்தையோட பையனே என்னங்க இப்படி கருமாதிரி அளவாட்டு இருக்கிறா? அதனால என் தாயினுடைய பாதத்தை படிய முடியுமா முடியாதா? தாயுடைய பாதத்தை பண்ணி படிய வேண்டும். ஏண்டா நான் தான் அவங்க பிளான் போட்டு அவங்க துரத்தி விட்டுருக்கிறேன். நீ ஏண்டா வந்து பாதத்தை படிக்கிறியா? ஏண்டா டேய் குண்டா போயிடு. அந்த பக்கம் அந்த பக்கம் போயிடு. வீணால் அடிவாங்க. ஆளே சம்பளம் வாங்குறீங்களா? யாச்சோ மாசத்துக்கு அடிக்கிறா. ஏடா அப்பறம் ஒரு ஹீரோ வச்சிருக்கியா? ஒரு ஹீரோ வச்சிருக்கா. தாயோட பாதத்தை பண்ண வேண்டாம். உண்மைதான். உன் தாயாப்பட்ட எங்க இருக்கா? கானகத்திலே இருக்கிறா. ஆனகத்துல. ஆமா. புறப்படு போலாம். புறப்படு. பேப்பருக்கு சோர்ல வந்துட்டாங்களா அவங்க பாட்டு போயிடும். ஐப்ரா 12 நிமிஷம் வரும். பிரம்மதேவா மருமகளே
என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. அண்ணா அனைத்து தேவர்களும் இங்க ஒரு இடத்துல சந்திச்சிருக்கிறோமே, என்ன காரணம்? என்ன இப்படி அலங்கோலமா போயிட்டு இருக்கிறீங்க? அப்பா நான் இருப்பேன். நான் கண்ணமாபுரி தேசத்தை சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். சரி, இந்த வனத்துல புதுமை இருக்கிற வன புதுமை பார்க்க நீ வந்து விஷயம் என்ன? நானும் அதே காரியமா தான் வந்தேன். ஆமா, நீ தந்தையே எத்தனை நாளைக்கு சத்தியலோகத்துல இருக்கிறது, அதனால இந்த காணாத்துல வந்து சுத்தி பார்க்கலான்னு வந்தோம். ஓஹோ, சுத்தி பார்க்கலான்னு வந்திருக்கிறீங்க. ஆமா, கல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய தேரைய கருவில இருக்கக்கூடிய சிசிலிங் காந்தி ரசிக்கக்கூடிய எம்பெருமான் கண்ணை ஏப்பா எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அகில உலகத்துல எதுவுமே கிடையாது. ஆமா ஆமா, என்கிட்டயே இதை மறைக்கிறீங்க. சரி, நீ சத்திய லோகத்தை விட்டு இந்த மரத்தை சுத்தி பார்க்க வந்திருக்கிற, ஏன் அப்படி உங்களுக்கு 2 பேத்துக்கு பட்ட பட்டியா தடிச்சிருக்குது? சொல்றேன் கேளு. ஏன்னா வெக்கப்படாத. ஒரு மைத்தனிட்ட எப்படி சொல்லலாங்கிறத வெக்கப்பட வேண்டாம். ஆனா அனைத்துமே தெரிஞ்ச மனுஷன் தானே. ஆமா, எல்லாமே தெரியுமா உனக்கு? எல்லாமே தெரியும். சுகரா தெரியும். அறிந்ததற்கும் அறியாததற்கும் தெரிந்ததற்கும் தெரியாததற்கும் எல்லாமே உங்களுக்கே அறியும். நம்ம எதற்காக வந்திருக்கிறோம் ஆகட்டும் அண்ணா. என்னது எல்லாம் வரிக்குற மாதிரி இப்படி பண்ணி வச்சிருக்காங்களே, என்னது? அது வந்து அதாவது வனத்துல வந்தல்ல, வனத்துல இருக்கக்கூடிய முள்ளாகப்பட்டது என்ன கிழித்து விட்டது. உங்களுக்கு தடிச்சிருக்குதுயா, என்னாச்சு? உங்களுக்கு என்ன நடந்ததோ அதுதான் எங்களுக்கும் நடந்தது. மருமகனே, என்ன நடந்தது? நாங்களும் அப்படியா? மாமா ஐயா, உலகத்துக்கே படியளக்கக்கூடிய பரமான் உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு என்ன? அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய சிவசந்திகளை படைக்கக்கூடிய பிரம்மா உங்களிடம் மறைக்கக்கூடியது ஒன்றுமில்ல. யாரோ தெரியல, கபாலாசுரனா, கண்ணமாபுரி தேசத்தை ஆண்டு வரக்கூடிய கபாலாசுரனா, அவனுடைய தாயோ கருமாரியா, அவனுடைய தந்தை கேட்டதுக்கு அதாவது முக்கத்தேகப்பட்ட சிவபெருமான அவருடைய தந்தைன்னு சொல்றான். அதனால உனக்கு கருமாதிக்கு ஏதாவது தொடர்பு இருக்குதா? ஆமா, கருமாரிங்கிறியா? அங்க ஒரு அசுரம் வந்தான் கைலங்கிரி தேடி. அங்கேயுமா? ஆமா, அங்கேயும் அந்த கதை நடந்துச்சு. பிரம்மா உனக்கு வந்தா 12 நிமிஷம் தான் ஓடுமா? சரி, அதாவது அதனால மாயவா, அதாவது ஆயனுக்கு தெரியாததா இல்ல உலகத்துல இல்ல, அண்ணனுக்கு தெரியாத கலியுகத்துல இல்ல. ஆனா இப்படியே இருந்தோம் நீயே அடித்துட்டு வந்து நின்றுட்டு இருக்கிற. இருந்தாலும் கருமாரின்னு சொல்றான். அந்த கருமாரிங்கிறவ யாரு? ஓஹோ, அந்த கருமாரிங்கிறது யாரு? ஏயா இங்க வா. 10 மாதத்துக்கு முன்பதாக என்ன நடந்தது? நல்லா யோசனை பண்ணி சொல்லு. அதாவது கைலங்கிரியில என்ன நடந்ததுன்னு கேக்குற. கைலங்கிரியில என்ன நடந்தது மாயவா? அதாவது கைலங்கிரியில இருக்கும் பொழுது நானும் சத்தியும் 2 பேரும் கைலங்கிரியில இருக்கும் பொழுது, சரி, அதாவது கணவருடைய பட்டணத்தை ஆளக்கூடிய கனகராஜனும் கனகவல்லியும் அதாவது குழந்தை வரத்துக்காக வந்தாங்க. சரி, அப்ப நான் வரம் கொடுக்க மறுத்தேன். அது வேண்டாம், அவ்வளோ தோஷம் பெற்றவள், சரி, வரத்தை அழிக்க கூடாதுன்னு சொல்லி நான் வரம் கொடுக்க மறுத்தேன். ஓஹோ, சரி. உன் தங்கையாகப்பட்ட என் தேவி பார்வதி என்ன செய்தா, என்னையும் மீறி நான் வரம் கொடுத்தேதான் ஆக வேண்டும். ஓஹோ, பெண்ணுக்கு பெண் இறங்க வேண்டும். ஓஹோ, அப்படி என்று சொல்லி, பெண் என்றால் பெய்யும் மழையும் மனம் இறங்கும். அதனால இதோ நான் வரத்தை கொடுக்கறேன்னு சொல்லி வரத்தை கொடுத்தா. சரி, அதனால 1 ஆண்டு காலம் என் முகத்தில் மலைக்க வேண்டாம், என் இடபாக விட்டு பிரிந்து இந்த ஆரீனமான காணகத்துல ரிசியாக திருவாய் போன்னு சொல்லி சாபத்தை அளித்து, சரி, இடபாக விட்டு பிரிச்சு விட்டான். இப்ப அதுக்கு என்ன? ஓஹோ, அதாவது கண்ணமாபுரி தேசத்தை ஆண்டவரே கனகராஜனாகப்பட்டவன், சரி, உங்களை தேடி அதாவது குழந்தை வரம் கேட்க வந்தான். அவனுக்கு வரம் தர முடியாது சொன்ன தங்கையாகப்பட்டவன் வரம் தந்தாள். சரி, அதாவது இதை அறிந்த என்னுடைய ஸ்ரீராம கண்ணன் நான் என்ன செய்தேன்? அதாவது ஒரு முடியின் கீழே அரிசி செய்யக்கூடிய யமதிருவனிடம் இதை சொன்னேன். அப்பொழுது அப்பேறுபட்டவனா அவனுடைய அவன் மனைவிக்கு தோஷம் இருக்கு சொல்லி மனைவியை கைவிடாமல் கூட்டி செல்கிறானே கண்ணமாபுரி தேசத்துக்கு, அவனுடைய மனதை நான் பரிசோதிக்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய மனைவியாகப்பட்டவளை அழைத்து என்ன செய்தான்? ஜாஸ்தியாக ரூபத்தை மாற்றி அந்த கனகராஜனுடைய மனதிலே உள்ளே நுழைந்து மையாகப்பட்டதை வைத்து அவனுடைய மனதை குலைக்க வேண்டும். சரி, அப்படி என்று சொல்லி அவனை அனுப்பினான். அப்பொழுது குடிபடையோர்கள் யாரு? அவனுடைய தேசத்துல எந்த ஒரு குறையும் கிடையாது, எதுவும் கிடையாது. இந்த அரிராம கண்ணனாகப்பட்ட நான்
அவனுடைய குடிபடியாக ரூபத்தை மாற்றி அவனிடம் சென்றேன். அதாவது காட்டிலே தெரியக்கூடிய மிருக சந்துகள் எல்லாம் எங்களுடைய நாட்டிலே வந்து அதாகுதம் செய்கிறது. அதனால மன வேட்டைக்கு செல்வீர்கள் என்று சொல்லி கனவாபுரி தேசத்தாண்டவருடைய கனராஜனிடம் உரைத்தோம். அதே போல அவன் மனவேட்டைக்கு சென்றான். அப்பொழுது யமதர்மனாகப்பட்ட மனைவி அங்கே நுழைந்தாள். தாசியாக ரூபத்தை மாற்றி அவனுடைய மனதை குலைத்தாள். மனதை குலைத்து அடித்து அதாபுதம் செய்து அந்த தாசியினுடைய வார்த்தை கேட்டு கட்டிய மனைவி என்று கூட பாராமல் நிறமாத கற்பனையாக இருக்கிறாள். உமா முடியாத வரத்தை உமா மகேஸ்வரி நாம் தந்தோம். அதனால இந்த வரத மாவட்டத்து பலிதமாகிவிட்டால் தேவருக்கெல்லாம் ஒரு இழிவு சொல்லாக நேர்ந்துவிடும் என்று சொல்லி அந்த எரிகின்ற உடலிலே உன் மனைவியாகப்பட்ட உள் நுழைந்தால் அந்த கருவிலே நுழைந்து வயிற்றை கிழித்து கொண்டு அந்த அக்னியிலே உடல் கருகி முகம் கருகி கரு மாறியாக பிறந்தாள். சரி, அப்படி இருந்தாலும் அவதான் கருமாரி பார்க்கலாம். அதனால உங்களுக்கு என்ன வர வேண்டும்? அதாவது எங்கள் அனைவரையும் ஜெம்மூர்த்தி தேவர்களையே, அதாவது நீயோ பிறக்க வைத்த அசுரனாகப்பட்டவன் கபாலசுரனாகப்பட்டவன் எங்களை சிறைபிடித்து அடித்து உதைத்து அதாமதம் செய்து விட்டான். சிரமிக்க வேண்டும். அப்படியா? மகனே கபாலசூரா, மகனே கபாலசூரா, அம்மா இந்த தேவர்கள் எல்லாம் சிறை விட்டு விடப்பா, சிறை விட்டு விட வேண்டும். சேர விட்டுட்டுமா? ஆமா. கண்டாரா ஓடிய ஏடி தேவடியா சின்னம்மை, பெரியம்மை, தட்டம்மை, காத்தம்மை என்று சொல்லக்கூடிய 7 முத்துடன் பிறந்தாள். இந்த 7 முத்தையும் ஒரே முத்தாக சேர்த்து இந்த கபாலாசூரன் மீது வீசுகிறேன். ஏனென்றால் இவனுக்கு நான் சாகாத வரத்தை கொடுத்து விட்டேன். இவனை மடிக்க முடியாது. இவனை அடக்க வேண்டும் என்றால் 7 முத்தையும் ஒரே முத்தாக சேர்த்து இவன் மேல் அள்ளி வீசுகிறேன். பிடிடா சாவத்தை. இந்த கபாலாசூரனை 7 முத்தையை வீசும் பொழுது இந்த அசுரனாகப்பட்டவன் அன்னையிடத்திலே சரணடைந்து இந்த சூடாகப்பட்டது எரிச்சலாகப்பட்டது தாங்க முடியவில்லை. இதை 7 முத்தை எடுத்து விடமா என்று சொல்ல இந்த கபாலாசூரனை, ஆனால் இந்த முத்தை எடுத்து விட்டால் இவனை அடக்க முடியாது என்று சொல்லி கருமாரியாகப்பட்டவள் என்ன செய்தாள்? தன் ஆலயத்தின் முன்பதாக கபாலமாக அவனை அமர வைத்தாள். அமர வைத்தாள். அப்படி அமர வைத்து இப்பொழுது அவனுடைய அக்னி திரேகமாகப்பட்டது எரிவது என்னவென்றால் அவனுடைய கபாலத்திலே நாம் சூடம் ஏற்றி வைக்கின்றோம் அல்லவா, அந்த சூடம் எறிவதுதான் இவனுடைய திரேகம் எறிவது. அதனால ஊர் மக்கள் எல்லாம் அம்மை ஏற்பட்டு விட்டால் இந்த மாரியம்மனிடத்திலே சென்று அந்த கபால தண்ணி ஊற்றி, ஆனால் கற்பூர தீபம் ஏற்றி அந்த கபாலாசூரனுக்கு மேல தண்ணி ஊத்துற மதியா அந்த தண்ணி எடுத்து வந்து அம்மா கோட்டைக்கு மேல தெளிச்சுட்டு ஊடுவாசல் சுத்தமா இருந்தா அப்பதான் அம்மா போகும். அதனால இந்த கபாலாசூரனுக்கு ஆனா எல்லாம் சொல்லுவாங்க, மாரியைக்கு நான் கடாய் வெட்டுறேன், கோழி வெட்டுறேன் அப்படின்னு சொல்லி. ஆனா மாரியம்மனுக்கு யாரும் கடாய் வெட்டுவதில்லை. ஆனா இந்த கபாலத்திற்கு முதல் பூஜையை கொடுத்து விட்டுத்தான் உள்ளர்கள் தெய்வத்துக்கே போய் கபாலாசூரனை என் காவல் தெய்வமாக வைத்து என் ஆலயத்தின் முன்பதாக அமர வைக்கிறேன்.